அண்மை செய்தி. சிவகாசி பட்டாசு ஆலை வெடிவிபத்து சம்பவத்தில் விதிமீறல் நடந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. அரசு உரிமம் பெற்ற கட்டிடத்தில் வைத்து பட்டாசுகளை தயாரிக்காமல் அளவுக்கு அதிகமான ஆட்களை வைத்து மரத்தடியில் வைத்து பட்டாசு தயாரிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சுதீஷ் இணைப்பில் இருக்கிறார். சுதீஷ், வணக்கம். தற்பொழுது முதல் தகவல் அறிக்கையில் என்னென்ன விதிமீறல் நடந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர்? தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. நேற்று சிவகாசி அருகே சின்னமலப்பட்டி கிராமத்தில் 10க்கும் ஒரு பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டது. அதுல பாத்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் 10 தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்காங்க. 13 தொழிலாளர்கள் காயம்பட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சையாக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா முதல் கட்ட அறிக்கையா விபத்து ஏற்பட பட்டாசு ஆலையில அரசு உரிமம் பெற்ற கட்டிடத்தில் வைத்து பட்டாசு தயாரிக்காமல் அந்த பில்டிங்க்கு வெளியே வச்சு பட்டாசு தயாரிக்கிறதா முதல்கட்ட அறிக்கையில சொல்லியிருக்காங்க. போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் பட்டாசுகளை தயாரித்து இருந்த குறைவு ஏற்பட காரணமா இருந்ததா அது அனுமானமா சொல்லியிருக்காங்க. மேற்படி பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டால் மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என தெரிஞ்சே அந்த கட்டட அதாவது பட்டாசு ஆலையின் ஒப்பந்ததாரர் முத்துகிருஷ்ணன் இவங்க மேல வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. விரிவான தகவல்களுக்கு நன்றி சுதீர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.